ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், சமூக திறனாய்வாளர், மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, நடிகர் விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாருன்னு வலதுசாரி ஊடகங்கள் எல்லாமே சொல்றாங்க. தலித்துகள், பெண்கள், மைனாரிட்டிஸ், உங்க ஓட்டெல்லாம் அப்படியே போகுது, திமுகவுக்கு மிகப்பெரிய லாஸ் இது அப்படிங்கிற பரப்புரையை தொடர்ந்து செய்கிறாங்க. அவர் போகிற இடம்லாம் பாருங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், எங்கே போனாலும் அப்படி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. பெரிய லெவலில் அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதெல்லாம் எல்லா நடிகருக்கும் வர்ற க்ரௌட் தானே. அது என்ன இப்படியெல்லாம் ஏற்றி தான் விடணும். அவர் முதல்ல எனக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா? அவர் முதல்ல அதை வந்துட்டாரு. அவங்கவுங்க தொகுதியில போய் எப்படி எப்படி வாக்கு சேகரிக்கிறது, எப்படி என்ன இது பண்றது, நம்முடைய கொள்கை என்ன, அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கிரகப்பிரவேசத்துக்கு போறதும், சீமந்தத்துக்கு போறதும், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதும், திரிஷாவோட ஊர் சுத்துறதும் இப்படி போயிட்டு இருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? தனிப்பட்ட அரசியல்வாதிக்கு வந்துட்டாரு, தனிப்பட்ட அரசியல் தனிப்பட்ட விருப்பம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடுறத பத்தி யாரும் கேட்கலீங்க. உங்களுடைய நைட் வாழ்க்கையை பத்தி நாங்க யாரும் கவலைப்படலை. இரவு வாழ்க்கை உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அதை நாங்க யாரும் கேட்கல. பகல் வாழ்க்கையில மக்களுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? மக்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி நீ என்ன பண்ணிருக்க இதுவரையிலும்? ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கியா? ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கிறியா? கட்சி ஆரம்பிச்ச புதுசு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கொள்கை எதிரி திமுக ஒருத்தர் கேட்டார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னா சரி, எந்த கொள்கைக்கு அவங்க எதிரின்னு கேட்டாங்க. அதுவே தெரியல அவருக்கு. அவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாட்டிட்டு முழிக்கிறார். அப்புறம் அதை எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தில் கையை அசைச்சோம், இந்த இடத்தில் காலை ஆட்டவும், இந்த இடத்தில் பாட்டை மேலே எடுத்துக்கொள்ளவும், அதை பார்த்துட்டு அது மாதிரியே பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்த சொல்லும், கட்டி கொடுத்த சோறு காத வழி காணாதுங்கிறது தான். அரசியல் இதெல்லாம் எடுபடாது. ஓட்டு போடுற மக்களுக்கு இது போதுமாக யோசிச்சு பாருங்க. அந்த மக்களை யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த கிரௌடு பூராமே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க. அவங்க தான் ரஜினிக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்து தெரியுமில்ல, ரஜினி மாமான்னு சொல்லி அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் எடுத்தாங்க. சின்ன பசங்க அப்படி போய் பார்த்தாங்க. அந்த அதே இதுதான் இவருக்கு இப்போ வந்திருக்கு. அது அரசியலுக்கு ஒத்து வராது. பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இவங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு வேடி காட்டுற கூட்டம். இப்போ சில பஃபூன் நடிகர்கள்லாம் படத்தில் வந்த உடனே கைத்தல் பசங்க விசில் அடிப்பாங்க. நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன்னு தெரியுமா? இப்போல்லாம் ஆங்கில படங்கள் மிக அதிகமாக வரும். ஆபர்ட் அண்ட் காஸ்டெல்லோ படம், லாரல் ஆர்டி படம், மார்க்ஸ் பிரதர்ஸு, இது மாதிரி சில காமெடியன் படங்கள்லாம் வந்ததுன்னா, அப்புறம் கார்ட்டூன் படங்கள், வால்ட் டிஸ்னி படங்கள், அதெல்லாம் முதல்ல போய் உட்காந்துருவோம். போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பவரா சின்ன பசங்க தான் இருப்பாங்க. பீட்டர் பேன் ஒரு கார்ட்டூன் படம். நான் காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் போய் தியேட்டரில் போய் நின்று டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டு போயெல்லாம் எல்லாம் சின்ன பசங்க. எங்கள் அப்பா என்னை கொண்டு விட்டுட்டு அவர் போயிட்டாரு. கார்ட்டூன் படம் சேலத்தில் ஓரியன்டல். சேலத்துல தெருக்கு தியேட்டர் தானே இருக்கும். அதான் அப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த கார்ட்டூன் பட கதாநாயகர்கள்லாம் எப்படி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி கார்ட்டூன் பட கதாநாயகன் மாதிரி இவர் இருக்கார் விஜய். இன்னைக்கு ரஜினிக்கு அடுத்தாப்படி அந்த இடத்த பிடிச்சிருக்கிறது அந்த விஷயத்துல பசங்க, சின்ன பசங்க கிட்ட, படல பசங்க கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கிறது விஜய். எதை வச்சுக்கிட்டு அதை ஓட்டா மாத்துறதுக்கு இவர்கிட்ட என்ன சக்தி இருக்குது? ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியல அவரால். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரால் எந்த இடத்துலையுமே ஒரு மீட்டிங் ஒழுங்காக நடத்த முடியல. செங்கோட்டையன் போயும் நடத்த முடியல. செங்கோட்டையினாலே ஒன்றும் பண்ண முடியல. செங்கோட்டையனே தடுமாறிட்டார். செங்கோட்டை அப்பேற்பட்ட ஆளு, பெரிய கவுண்டர்னு பேரு, ஜெயலலிதாவுக்கே வழிகாட்டின ஆசாமி, ஜெயலலிதாவுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவர், அவராலே ஒன்றும் நடக்கலையே. அமித்ஷா சொன்னார், தம்பி தடுமாறுது, கொஞ்சம் போய் பாரு சொல்லிதான் போயிருக்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் நடக்கல. அமித்ஷா சொல்லிதான், ஆமா தம்பி விஜய் கட்சி கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு. ஆமா, அவங்களுடைய உருவாக்கம் தானே. நான் முதல்ல இருந்து சொன்னதை அப்ப நீங்க யாரும் பேசல, இப்போ வருது வெளியே. பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூராவுமே திமுக போகுது. அப்படி போறதை தடுத்து நிறுத்தி பாஜகவை திமுகவிட நான் தீவிரமா எதிர்க்கிறேங்கிற மாதிரி காட்டி அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒரு அளவுக்கு தான் இழுத்து திமுகவுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக தான் தாவேக்கா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஷாக் அப்சார்பர் தான். ஒரு திமுக 200 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்றாங்க இல்லையா, அது கொஞ்சம் குறைச்சி ஒரு
150 இடமா குறைக்கிறதுக்கு தான் தாவேக்கா பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு அவரை வந்து ரெண்டு முக்கிய அரசியல் கட்சிகள் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அவங்க மேடையில் விஜய் குறித்து பேசுறதே இல்லையே. பழனிசாமி கேள்விக்கு பதில் எல்லாம் சொல்றாரு ஸ்டாலினும் சரி உதயநிதியும். அதே மாதிரி உதயநிதி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு பழனிசாமி. விஜயை பத்தி யாரும் பேச கூட இல்லையே. அரசியல் இதுல வந்து அவருடைய பேரே அடிப்படலையே. ஆக அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனா வர்றவங்க எல்லாம் 10 விழுக்காடு வாங்குவாரு, 15 விழுக்காடு வாங்குவாரு, 20 விழுக்காடு வாங்குவாரு. எந்த கருத்து கணிப்புலயும் அவர் பேர் வரல. ஸ்டாண்டர்ட் கருத்து கணிப்புகள்ல இவங்களா போட்டுக்கிறதால வருது. ஸ்டாண்டர்ட் கருத்து கணிப்புகள் இந்தியாவுடைய அந்த இது என்ன ஓனில இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க யாருமே விஜய் லிஸ்ட்லயே கொண்டு வரல. பெஞ்சு போனா 3 அல்ல 2ல இருந்து 3 சீட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. இதெல்லாம் ரஜினி அப்பவே தன்னுடைய இதுலயே கணக்கு போட்டார். கணக்கு போட்டு தான் மாத்திரம் ஜெயிப்போங்கிறது மாத்திரம் தான் அவருக்கு தெரிஞ்சது. இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் விஷயத்தை புரிஞ்சு அவர் மெச்சூர்ட் மேன் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு. இவர் என்ன பண்ணுவார், இவர் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அரசியல் நடத்துற மாதிரி தெரியுதே ஒழிய ஆர்வத்தோட ஒரு அரசியல் நடத்துற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாங்க திரிஷாவெல்லாம் கூட்டிட்டு சுத்த மாட்டார், பேர் கெட்டு போவோம். இல்ல அவரை தான் பாஜக எல்லாருமே முடக்குறாங்க. ஜனநாயகனை முடக்கிட்டாங்க. இப்ப ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணி விட்டாங்களாமே திமுக பிஜேபி சேர்ந்து. அதுல என்ன பிரயோஜனம்? அந்த படம் இல்லாட்டி ஒருத்தரும் சீர்லாம் விட்டுருப்பாங்க. இப்படியாவது திருத்தனமாக வெளியிட்டா அதனால கொஞ்சம் நான் ஒரு 10 பேர் பார்க்குறான் படத்தை. தியேட்டரில் வெளியிடுறதுக்கு எங்கே இருக்குது தியேட்டர் அந்த படத்துக்கு? அதில் வந்து முஸ்லீம்களை ரொம்ப கேவலப்படுத்தி எடுக்கிறதா உங்கள் இதில் தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த காட்சியே வருது, அந்த வீடியோ காட்சியே வருது. அதெல்லாம் ஆக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவர் பாஜகவுடைய ஆளுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம். இல்லை எல்முருகன் பிஜேபி மினிஸ்டரும் ஸ்டாலினும் சேர்ந்து தான் அந்த படத்தை வெளியிட்டாங்களாம். அப்படியா? எதுனாலும் அப்படி தாங்க சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே விஜய் என்ன பேசினாரு? நான் கட்சி ஆரம்பித்த உடனே ஸ்டாலின் பயந்து விட்டார், ஊரை விட்டு ஓடி விட்டார், உதயநிதி அரசியலை விட்டு விலகி விட்டார், கலைஞர் குடும்பமே இல்லை, என்ன அங்கிள் ஆண்டே அப்படின்லாம் அட்டகாசம் பண்ணாரு. ஒவ்வொருத்தரையும் திமுக அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு தான் உட்காந்து பயந்துட்டாங்கன்னு. யார் பயந்தா? அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூடுற கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. இவருக்கு ஒரு 1,00,000 பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா தான் நிற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போ பெரிய கூட்டமாவே நிற்கிறாங்க. உதயநிதிக்கு என்ன கூட்டம் குறைஞ்சு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரேமலதாவுக்கு என்ன கூட்டம் குறைஞ்சு போச்சு அதை சொல்லுங்க பார்க்கலாம். 4 வருஷமா அரசியல் பக்கமே எட்டி பார்க்காத ஒரு கட்சி தலைவர் அவங்களுக்கு பயங்கரமா வந்து இறங்கி உள்ள இறங்குறாங்க. அவங்களுக்கு அப்பேற்பட்ட கிரௌட் வருது. அப்ப எதை வச்சு அந்த கிரௌட வச்சுட்டு என்ன கணக்கு சொல்ல பாக்குறீங்க நீங்க? அப்ப பிரேமலதா கூடுற கூட்டத்துக்கு கூட இணையாக மாட்டாரு விஜய். அதான் அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு பேசுறதால அர்த்தம் இல்லை. நான் தான் சொல்றேங்களே, திருப்பி ஒரே பாயிண்ட் தான். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சுக்கிறதால தடுக்கவே முடியாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவ்வளவுதான். ஏதோ பிளான் பண்றாங்க அவங்க. இப்போ இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஏப்ரல் 21 நான் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேங்கிறாங்க. அதாவது ஏன் விவாகரத்து செஞ்சேன், ஏன் ஒரு விவாகரத்தை கொடுக்காம மியூச்சுவலா இல்லாம எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாரு, எல்லாத்தையும் நான் அம்பலப்படுத்துவேன், என்னென்ன ரீசனுங்கிறத மக்கள் முன்னாடி சொல்லுவேன்னு இருக்காங்க. அது கூட்டம் சேர்த்துறதுக்காக ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. அப்போ வந்து என் கணவரை காப்பாற்றணும்னு சொல்லி ஸ்டண்ட் அடிச்சாங்கன்னா ஆச்சரியப்படுறது. அப்படி மாற வாய்ப்பு இருக்கா? நீங்க ரெடியா இருக்கு, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் வர பலகீனம் தான் அவருக்கும் வந்தது. அதை வந்து நான் பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க தானே டைவர்ஸ் போட்டாங்க. வேற அதெல்லாம் ஒரு நியூஸ் வேணுங்க. அரசியல் ரீதியா அவரை பத்தி ஒரு செய்தியும் போட முடியல. இப்படி ஒரு செய்திகளை போட்டு தான் அவர் வந்து பேர் வாங்க. நீங்க எப்படி ஒரு கோணத்துல யோசிக்கிறீங்க? விஜயை காப்பாத்துறதுக்காண்டி. ஆமா, விஜய் பத்தி என்ன செய்தி போடுறதுக்கு இருந்தது? என்ன போராட்டம் நடத்தினாரு, என்ன இதை சொன்னாரு, என்ன ஊர்வலம் நடத்தினாரு, என்ன பொதுக்கூட்டம் நடத்தினாரு, என்ன பேச்சு பேசினாரு, என்ன பட்ஜெட்டை பத்தி என்ன விளக்கம் கொடுத்தாரு? ஒண்ணுமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி ஏதாவது செய்தி வேணும்னாக்கா மனைவி இந்த அம்மா வந்தது, நான் அவரை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி அந்த செய்திகள் தான் வந்துகிட்டு. அரசியல் ரீதியா எதுவுமே இல்ல. அரசியல் ரீதியா நமக்கு ஒரு செய்தி இல்லையே. மனைவி டைவர்ஸ் பண்ணுவாங்களா, மகனை தெருவில் விட்டாரா, இதுதான் நமக்கு வந்தது. அவர் வந்து அரசியல்வாதி சொன்னா எப்படி இது பண்றது? ஸோ சங்கீதா பிரஸ் மீட்ல என் கணவர் உத்தமரு, என்னை ஸ்டாலின் தான் தூண்டி விட்டாருன்னு கூட சொல்லுவாங்களா? சொன்னா ஆச்சரியப்பட முடியாது. அவங்களே அது ஒரு சென்சேஷனலா மாறும்ல. சினிமாக்காரங்க எதை வேணாலும் செய்வாங்க. படம் ஓடுறதுக்காக முந்தின நாள் வந்து
பெரிய ஸ்டண்டெல்லாம் அடிப்பாங்க. நீ தானம்மா டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றாங்கன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க தானம்மா குடும்ப வன்முறை பண்ணாரு, என்னை அடிச்சு நொறுக்குனாரு, அன்னைக்கு நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு டைம் இருக்காது. ஓ, அன்னைக்கு அந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அதெல்லாம் சொல்லும் போது மக்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்ல பத்தியா நம்ம தலைவர் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் போவாங்களே ஒழிய இந்த எதிர்கேள்விகளுக்கெல்லாம் அப்ப நேரம் இருக்காது. அந்த ஸ்டண்ட் அவங்க அடிச்சாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் அவரை அம்பலப்படுத்துற ஊட பேட்டியா இருக்காதுங்கிறீங்களா? அப்படி இருக்காது. அவரை காப்பாத்துறதுக்கு இது பண்ணலாம். ஓ, இது எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, ராஜேஷ் கண்ணா அவனுடைய மனைவி வந்து டிம்பிள் கபாடியா. டிம்பிள் கபாடியானா விக்ரம் படத்துல கமலஹாசன் நடிச்சாங்க. அது அந்த அம்மா மீண்டும் பாபி படத்துல ஹீரோயினா வந்தவர். மீண்டும் மீண்டும் வா. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல வந்து ஹஸ்பண்டுக்காக வந்து ஊர்வலம் எல்லா இடத்துலயும் வந்து டிம்பிள் வந்து பேசினாங்க, என் கணவரை காப்பாத்துங்க, நான் டைவர்ஸ் பண்ணது வேற விஷயம், அது குடும்ப தகராறு, அரசியலுக்கு அவர் வரணும்னு இது பண்ணாங்க, தோத்து போயிட்டாருங்கிறது வேற விஷயம். அதனால ராஜா அதெல்லாம் வந்து சினிமாவில் இந்த ஸ்டண்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே ஓகே. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சங்கீதா திடீர் மல்டி அப்படிங்கிறது ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து அது பெரிய டாப் மாலை முரசு தினத்தந்தி எல்லாத்தையும் அப்புறம் சொல்லணுமா உங்களுக்கு இல்லையே. இவர் மனைவியை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டாரு, அந்த அளவுக்கு ஒருத்தர் அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே அன்னைக்கு அடிபட்டு போயிடுங்க. அந்த நேரத்துல அந்த வேகத்துல விஜய் ரசிகர்கள் விஜய் மனைவியை பத்தி ரொம்ப சொல்லக்கூடாத வார்த்தைகள்ல பேசி திட்டிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு அன்னைக்கு எல்லாம் அடிபட்டு போயிடும். அன்னைக்கு இருந்த கோபத்துல நான் அப்படி சொல்லிட்டு அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போகும். இப்ப விஜய் ரசிகர்லாம் கேவலமா பேசினவனா எங்க அண்ணின்னு திருப்பி சொல்ல ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். நேத்து வேற வார்த்தையை போட்டா இன்னைக்கு அண்ணின்றுவாங்க. அவ்வளவுதான். என்ன அது? அதான் சினிமா உலகம். பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க எல்லாம் ஐஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஹை நம்ம மாமா பத்தியா நம்ம அத்தை பத்தியா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. அதான் அப்படி இருக்குங்கிற மாதிரி பாக்குறீங்க. அதை நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து அவர் வைக்கிறாங்கன்னாக்க ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு இது பண்றாங்க. இதுதான் பழைய செய்தி ஆச்சு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற செய்தி பழசு. இப்ப புதுசா நமக்கு தேவைப்படுறது வந்து இது மாதிரி நான் ஆதரிக்கிறேன், அவரை காப்பாற்றுறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் புது செய்தி. கணவருக்கு எதிராக இத்தனை சதியா என்னையே மிரட்டி பார்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நானும் ஏமாந்து விட்டேன் இப்போ திருந்தி விட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 5 வருஷமாவா ஏமாந்துட்டு இருந்தாங்க? அது இன்னைக்குதான் புத்தி வந்தது. இப்படி ஒரு கோணம் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க. ரெடி ஆகி விஜய் அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் 21ஆம் தேதி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வந்து பழைய செய்தி. புது செய்தி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு முதல் நாளுங்கிறப்ப உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அது பெரிய சென்சேஷனா கிரியேட் பண்ணும். அது அப்படியே வாக்குகளை மாத்துச்சு. அதனாலதான் நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுறோம். சரி, கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம மதத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அதனாலதான் கிறிஸ்டின் பிள்ளைமாறு அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குல போய் அவர் நிக்கிறாரு. பெரம்பூர்ல கிறிஸ்டின்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, அங்க போய் நிக்கிறாரு. ஆனா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் விஜயை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. அது உண்மையா இருக்கலாம்? என்ன தப்பு? முஸ்லிம்கள் நிற்கும் போது முஸ்லிம்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புற மாதிரி இதை நம்ப வேண்டியதுதான். பாத்தீங்கன்னாக்கா வேற யாருமே கிறிஸ்தவர்கள் போட்டுக்கிற மாதிரியே தெரியலையே. இவர் ஒருத்தர் தான் கிறிஸ்தவர் நிக்கிறாரு. எவ்வளவு தீவிரமான கிறிஸ்தவர்? திமுக திருச்சி கிழக்குல இனிக்கோ இருதயராஜ் தான் நிக்கிறாரு. அவரு கிறிஸ்டின் இருக்கட்டும். அவங்க எல்லாம் வந்து திமுகங்கிறதே வந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட மதத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறவரு வந்து விஜய். அதனால ஒரு மதவாதி ஒருத்தர் கிறிஸ்தவர் ஒருத்தர் நிக்கிறார், நம்ம ஜெயிக்க வச்சா என்னன்னு நினைக்கலாம்ல. இல்ல, இனிக்கோ இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. சர்ச்சோட தொடர்புடையவர். இதெல்லாம் ரைட். அவரை விட்டுட்டு விஜய்க்கு போட்டுருவாங்களா கிறிஸ்டின்ஸ்? ஒரு அளவுக்கு அவர் பிரேக் பண்ணுவாருங்கிறது. அத்தனை கிறிஸ்தவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு இருக்காது. விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்துல எந்த பிரிவை சேர்ந்த ஒண்ணு தெரியணும்ல. ப்ராட்டஸ்டன்டா, ரோமன் கத்தோலிக் தானே, பெந்தகோஸ்தேயா, இவ்வளவு இருக்குது. லயலா காலேஜ் தான் படிச்சிருக்காரு. அதெல்லாம் லயலா காலேஜ் நான் கூட தான் படிச்சேன். நான் கிறிஸ்தவன் இல்ல, அவங்க அப்பா கிறிஸ்தவருங்கிறத சொல்லியே வாங்கினாராம். அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, என் பையன் படிக்க மாட்டான், ஒன்னும் இதுல நம்ம கிறிஸ்டின் பையன் சேர்த்து விடுங்கன்னு சொல்லாருன்னு அவர் சொன்ன பேட்டியே இருக்கு. இருக்கலாம். இப்ப நான் வந்து அங்க லயலா காலேஜ் சேர்ந்த போது காந்தராஜுங்கிறது என் பேரு. என் வார்டன் வந்து அதை ஜார்ஜ் காந்தராஜ்னு வச்சுக்கிட்டு ஹாஸ்டல்ல இருக்கேன். 2 வாரம் ஆச்சு. 3ஆவது வாரம் வார்டன் வந்து என்னை கூப்பிட்டு போனேன். சர்ச்சுக்கு நீ வரதே இல்லை அப்படின்னாரு. சர்ச்சுக்கு நான் எங்க வரணும்னு
பீயிங் எ கிறிஸ்டியன் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி தேர் சண்டே மாசில் நீ இருக்கணும் அப்படின்னாரு. நான் கிறிஸ்டியன் கிடையாதுன்னு. பேர் என்னன்னாரு, காந்தராஜன். ஜார்ஜ் காந்தராஜன்ல இருக்குது. ஜார்ஜ் நீங்கள் சேர்த்திக்கிட்டா நான் என்ன பண்ணுறது, ஆமாப்பா நான் கிறிஸ்டியன் அப்படின்னு. படித்ததெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூலு, எனக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் காட்ட வேண்டியதாக போச்சு. அதான் லாயலா காலேஜ் லட்சணம். ஓ ஓ இல்லை இவர் இது எனக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடந்தது. அப்போ டீனா இருந்த விக்டர், டாக்டர் விக்டர், அவர் என்ன ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், என்ன ஒரு தடவை ஏதோ இந்த விஷயத்தில் மாட்டிட்டார். யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், யூ வில் நாட் பிஹேவ் லைக் தட்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு என் பேர் வந்து கிறிஸ்தவ பேராக இருக்குதுங்க. காந்தராஜ் கிறிஸ்டின் பேரா? ஆமாம், ஒரு நிறைய கிறிஸ்டின்ஸ் அந்த பேர் வச்சு நிறைய பேர் உங்களை பார்ப்பனர்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது அது மீசை எடுத்து என்னைக்கு எடுத்தோன்னா அன்னையிலேருந்து வியட்நாம் வீடு சிவாஜி பேர் இருக்கிறன்னு தானே சொன்னேன். சோப்பா வேற இருக்கீங்க. அது அப்புறம் வந்த கலர், பழைய கலர் கருப்பு தான். அப்படியா? கருப்பாக தான் இருப்பீங்களா? பார்ப்போம். அப்போ விஜய் அரசியலில் எதுவும் நடக்கலாம் 21ஆம் தேதி. ஏதோ ஒரு பெரிய ஸ்டண்ட் இருக்குது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாமே தெரிஞ்சிடும் என்ன நடக்குது. ஒரு வாரம் தான்.